ஸோ இந்த எக்ஸசைஸில் VirtualBox இன்ஸ்டால் பண்ணிவிட்டு VirtualBoxலேருந்து Ubuntu OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸு. ஸோ அதுக்கு 2 செட்டப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று VMware VirtualBox ஆரக்கிளோட VirtualBox ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி Ubuntu OS. ஸோ அதுதான் நம்ம Virtual OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு VMware இன்ஸ்டால் பண்ணுவோம், VirtualBox இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ VirtualBox இன்ஸ்டலேஷன் பார்த்தோம் அப்படின்னா செட்டப் விசார்ட் கேட்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக எல்லாமே நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஒன்றும் மாற்றுற மாதிரி இருக்காது செட்டப்பில். ஸோ இந்த செட்டப்பில் பேசிக் திங்ஸ் கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மேஜர் ஒர்க்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம VirtualBox-ஐ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ VirtualBox ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு VirtualBox ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் நியூ மிஷின் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நியூ மிஷினில் நேம் வந்து Ubuntu விர்ச்சுவல் மிஷின்னு கொடுப்போம். ஸோ Ubuntu விர்ச்சுவல் மிஷின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷன் வந்து 64 பிட்னு சூஸ் ஆகிடும். ஏன்னா ISO ஃபைலில் 64 பிட் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மெமரி சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறதோட வச்சு காமிக்கும். அதில் ரெட் லைன் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். ஸோ மிச்சம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம எதுவும் ஆப்ஷன்ஸ் பர்டிகுலராக சூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ ஹார்ட் டிஸ்க் டைப்பு, ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத அப்படி நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக வர்றதையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபைல் ஸ்டோரேஜ் சைஸ் வந்து மினிமம் 10 GB இருக்கும். அது நம்ம 30 GBன்னு சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ 30 GBன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் இப்போ பிளாங்காக இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது, பிளாங்க் விர்ச்சுவல் மிஷினாக தான் இருக்குது. ஸோ இதில் இப்போ OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதை விர்ச்சுவல் மிஷின் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ OS இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ OS இல்லைன்னொன்னே ஸ்டார்ட் அப் டிஸ்க்கு கேட்கும். ஸோ ஸ்டார்ட் அப் டிஸ்க் எம்டியாக இருக்குது. அதில் ஆட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வராது, ஆட் தான் கொடுக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ISO ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். Ubuntu OS-ஓட ISO ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். சூஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னா போதும், நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்போ விர்ச்சுவல் மிஷினில் நம்ம Ubuntu OS-ஐ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் மிஷினோட மெமரி, ரேமு, ஸ்டோரேஜ் இது ரெண்டுமே சொல்லியாச்சு. ஸோ அந்த ரேம் ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த OS இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ OS இன்ஸ்டலேஷன் பார்த்தோம் அப்படின்னா டைம் மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது எடுக்கும். 20 to 30 மினிட்ஸாவது எடுத்துக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ உபுண்டுவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஆப்ஷன் உண்டு நமக்கு எப்பயுமே. ஒன்று டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணாமல் வெறுமனே ட்ரை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினில் லோட் பண்ணுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் லாங்குவேஜ் கீபோர்ட் செட்டப்பு. ஸோ அதில் இந்தியன் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நார்மல் இன்ஸ்டாலேஷனாக மினிமம் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். நம்ம மினிமல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துக்கலாம். ஏன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் தேவை கிடையாது, ஏன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மினிமல் இன்ஸ்டலேஷன், அது மாதிரி அப்டேட்ஸ் இப்போ எதுவும் பண்ண வேணான்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டினியூ கொடுப்போம். ஸோ இந்த 2-3 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கேட்கும். மேஜராக வேறு எந்த ஆப்ஷன்ஸும் நமக்கு
சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, வேறு எந்த ஒரு செட்டிங்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ மிச்சம் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஸ்டேஜில் தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக கேட்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் டிஸ்கில் இருக்கிற கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்டோரேஜ் கிடையாது, வெர்ச்சுவல் மிஷினோட ஸ்டோரேஜ். ஸோ வெர்ச்சுவல் மிஷினுக்கு தனி ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ அதுவும் நம்ம ஃபைல் சிஸ்டமும் விண்டோஸில் இருக்க ஃபைல் சிஸ்டமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. சரி, அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எரேஸ்ன்ற ஆப்ஷனே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ ஏன்னா இது எரேஸ் பண்ண போகிறது வெர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற ஸ்டோரேஜ் தான், நம்மளோட சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்டோரேஜு கிடையாது. ஸோ டிஸ்கை ஃபார்மேட்டிங் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ டைம் லொக்கேஷன் கேட்கும். ஸோ யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே நான் லேபில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்யூட்டர் அட்மின் 123 யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா சிஸ்டத்துக்கும். ஸோ இன்ஸ்டலேஷன் இப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 15 to 30 minutes ஆகுது ஆகும். ஓகேவா? ஸோ இது இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் போட்டிருக்கேன், அதனால் நமக்கு வேகமாக முடிகிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக இது டைமு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ரிஸ்டார்ட் கேட்கும். ரிஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் ரிஸ்டார்ட் ஆகும். ஸோ ரிஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா அடுத்து நமக்கு லாகின் வந்துடும். ஸோ லாகினில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் பூட் ஆகிடும். ஸோ நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே நமக்கு விண்டோஸ் மாதிரியே உபுண்டு சிஸ்டம் லோட் ஆகிடும். உபுண்டுவோட டெஸ்க்டாப் வந்துடும். ஸோ இதில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது பேசிக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கும் இதை நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு டன்னு. ஸோ இப்போ ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1920x1080 இது வச்சோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். நார்மல் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் மாதிரியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நமக்கு நார்மல் டெஸ்க்டாப் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம ப்ரௌசர்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் டெர்மினல் ஃபஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அடுத்த எக்ஸசைஸ்க்கு இது தேவைப்படும். ஸோ அதனால் டெர்மினலை நான் இங்கே ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் நம்ம எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எல்எஸ் கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் காட்டும் நமக்கு. ஸோ அது ஓகேவாக இருக்குது. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பூட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த வெர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கான்ஃபிகரேஷன் ஸ்பெக்கு மினிமம் 8 GB ரேம். ஸோ மினிமம் 8 GB ரேம் இருந்தால் தான் நமக்கு ஓரளவு வெர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எதுவுமே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண தேவையில்லை, அப்டேஷன் பண்ண தேவையில்லை, எல்லாத்தையும் கேன்சல் கொடுத்துக்கலாம். ரிமைண்ட் மீ லெட்டர் கொடுத்துட்டு ஸோ ப்ரௌசரில் நெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் எதுலேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் சிஸ்டத்தில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை விர்ச்சுவல் பாக்ஸ் மூலமாக இந்த விர்ச்சுவல் ஓஎஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ ஓப்பன் ஸ்டாக் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் ஸ்டாக் வெப்சைட்ஸ் நமக்கு ஆக்சஸ் ஆகும். ஸோ நெட்வொர்க் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க விண்டோஸ் சிஸ்டத்தில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இன்டர்நெட் எடுத்துக்கும். ஸோ நார்மல் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணுற மாதிரியே ஷட் டவுன் பண்ணிக்கலாம் அது இப்போ. ஸோ இது ஓகேவாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிப்போம்.